பாசிப்பருப்பு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் பருப்புகளை 20 நிமிஷம் நல்லா உணர்த்தணும். ஒரு கைப்பிடியில் பருப்பு எடுத்து பார்க்கும்போது கையில் ஈரப்பதம் படாமல் இருக்கணும். இப்போ பருப்பு பொரிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது. இந்த பக்குவத்தில் பருப்புகளை பொரிக்கும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு ஸ்டீல் ஜல்லடையில் காஞ்ச பருப்புகளை போட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஜல்லடையோடைய பருப்புகளை உள்ளே விட்டு அப்படியே பொரிக்கணும். பருப்புகளை டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது எடுக்கும்போது பருப்பு கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜல்லடையோடையே வச்சு பொரித்து ஒரு தட்டுக்கு மாற்றணும். ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் விரித்து அதுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கணும். இப்படி பண்ணுறதுனால பருப்புகளில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் இருந்ததுனாலும் டிஷ்யூ பேப்பர் எடுத்துரும். இப்போது அந்த எண்ணெய் சூட்டுலேயே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை பொரித்து போடணும், கொஞ்சம் முந்திரி பருப்பை பொரித்து போடணும், காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இல்லைனா மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி ஈவினிங் டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது டீக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஸ்நாக்ஸ். கலோரிகள் கம்மியாகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் பாசிப்பருப்பில் நிறைஞ்சிருக்கு. பாசிப்பருப்பில் விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் இ, புரதச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், ஃபோலேட், நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கிறதுனால நாம் டெய்லியுமே ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சு வாரம் ஃபுல்லாகவுமே நாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.